என்னன்னு சொல்லுங்க. நான் இன்றைக்கி ஒரு வீடியோ பேசணும். என்ன அப்படின்னா, ரெஜினா கேசென்ட்ரா ஒரு 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 தேவடியா, பச்சை தேவடியா எனக்கு அவளை சுத்தமாகவே பிடிக்கல. இந்த வார்த்தை நான் வேறு இடத்துல நான் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னா, நான் உடம்பு சுகம் இல்லாமல் இன்றைக்கி நான் பேசுகிறேன் அப்படின்னா ரொம்ப தொந்தரவு. என்னோடய பேஜில் ரொம்ப தொந்தரவு பண்ணுறது, இமெயிலில் தொந்தரவு பண்ணுறது, ஆளுங்களை வச்சு வேறு வேறு ஆம்பளைங்களை வச்சு தொந்தரவு பண்ணுறது, என்னோடய இமெயிலு, எனக்கு கூகுள் பேஜு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கெலாம் நான் பார்க்கவும் மாட்டேன். நான் அதில் ஆக்டிவும் கிடையாது. யூடியூப்பில் எப்பயாச்சும் எனக்கு தோணுச்சுன்னா நான் வீடியோ எப்பயாச்சும் நான் பண்ணுறது தான். தொந்தரவு பண்ணுறது, என்னோடய இமெயிலில் பூந்துக்கிட்டு ரெஜினா கேசென்ட்ராவுக்கு நான் மனைவின்னு மட்டும்தான் உறவு கொடுத்தேன் தவிர, நான் அவளை பிரதர் சிஸ்டரு, இந்த 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 தேவடியா உறவு பிரதர் சிஸ்டரு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தேவடியா உறவுலாம் நான் கொடுக்க கிடையாது. நான் அந்த மாதிரி கொச்ச உறவு யாருக்குமே கொடுக்க கிடையாது. இந்த உலகத்தில் சரி, ரெஜினா கேசென்ட்ராவுக்கும் ஒரு கொச்ச உறவு அந்த மாதிரி நான் கொடுக்க கிடையாது. எனக்கு இருக்கிறது 2 பிரதர் தான். என்னோட ரத்தம் 2 பேர் தான், 2 அண்ணன் தான். அவங்க இறந்தால் கூட நான் கவலைப்பட போகிறது கிடையாது. என் வாழ்க்கையில் ரொம்ப தொந்தரவு. ரெஜினா கேசென்ட்ரா ஷார்ட் ஃபிலிம் நான் கேட்டப்போ எனக்கு கொடுக்க கிடையாது. அவள் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டா. என்கிட்ட டைரெக்டாக பேசுனது கிடையாது. அவள் என்கிட்ட டைரெக்டாக பேசுனது கிடையாது. நான் மேனேஜரை பார்த்து சொல்லி நான் அவளுக்கு ப்ராவும் வூமனோட அண்டர்வேரும் வூமனோட ப்ரா வாங்கிட்டு போய் கொடுத்தேன். என்ன மனைவி ஆகணும்னு காட்டில் எழுதி கொடுத்தேன். நான் பிரதர் சிஸ்டர்னு சொல்லி நான் அந்த மாதிரி உறவு கொடுக்க கிடையாது. என்னை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் அந்த கொச்ச உறவு, இந்த பிரதர் சிஸ்டர் உறவு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அதெல்லாம் கொச்ச உறவு, தேவடியா உறவு என்னோடய லைஃப்பில். நான் ஒண்டியாக 36 இயர்ஸாக ஆகிடுச்சு. நான் ஒண்டியாக கஷ்டப்பட்டுட்டு வேலை தடிக்கிட்டு அம்மாவை பார்த்துக்கிட்டு, அம்மா உடம்பு முடியாதவங்க. எங்கள் அம்மாவுக்கு தெரியும் ரெஜினா கேசென்ட்ராவுக்கு மனைவின்னு மட்டும்தான் நான் உறவு கொடுத்தேன். அவள் ஒரு மொட்டை கூட தொடர்பு வச்சுக்கிட்டு, எந்தெந்த மொட்டை கூட தொடர்பு வச்சா, எந்தெந்த ஆம்பளை இயற்கை ஆம்பளை கூட உறவு வச்சான்னு எனக்கு தெரியாது. ஒருத்தனை வச்சுக்கிட்டு அவன் எக்ஸசைஸ் பண்ணுறவனை அவன் பார்த்தா டாய்லெட்டு கலவர மாதிரி இருப்பான். அவன் அட்டிப்பட்டு செதறி போகணும். அவனெல்லாம் யார் இவன் கூட எங்கள் வாழ்க்கைக்கு தெரியாது. அவங்களாம் 3வது மனுஷன். ரெஜினா கேசென்ட்ரா கூட டைரெக்டாக பேசுனது கிடையாது. மேனேஜர் மூலிமா நம்பர் வாங்கி நான் பேசியிருக்கேன். பிராக்குத்தி ஆனந்த் அவகிட்ட போய் மேக்கப் கறி அவகிட்ட போய் நான் பொருளை கொடுத்துருக்கேன். அவகிட்ட ஃபோனில் பேசுனது எனக்கு தெரியும். ஆனால் இது நான் சொல்கிறது அத்தனையும் உண்மை. இன்றைக்கி அம்மா உயிரோடு இருக்கும்போது என் அம்மா சொல்கிறாங்க, ரெஜினா கேசென்ட்ராவுக்கு மனைவின்னு மட்டும்தான் கொடுத்தேன். அவள் நான் இயற்கை இல்லை, டிரான்ஸ்ஜெண்டர் ஆம்புலன்ஸ் சொல்லி ஒதுக்கி விட்டா. நேச்சுரல் பீனஸ் இல்லை அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப கொச்சப்படுத்தி, மென்டலி வவுண்ட் பண்ணி, ரொம்ப வேதனைப்படுத்தி, நான் அன்றாட டெய்லி என்னோடய லைஃப்பில் போய் வேலை தேடுறது, நான் காசு தேடுறது, என்னோடய பீனஸ் சர்ஜரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். லைஃப்பில் என்னோடய ஒர்க்கை மட்டும்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவள் என்னை ஏற்றுக்கலையா, என்னை ஹஸ்பண்ட் ஏற்றுக்கலையா, நான் ஒதுக்கிட்டேன். இந்த மலேசியாவில் யாருக்கு என்னை பற்றி தெரியுதோ, ரெஜினா கேசென்ட்ராவுக்கு அவள் இந்தியா கட்சி, இந்தியாவில் உள்ளவோ, அவளை பற்றி என்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் அவளுக்கு ஒருத்திக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளோ விஷயம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க. என்ன பேர்? ரெஜினா கேசென்ட்ரா. ரஜினான்றவ போக்கு சரி இல்லாதவ. என் மகன் ஜார்டன் அவ என்ன மனைவின்றது அந்தஸ்து தான் கொடுத்து அன்பாக ஆசையாக இருந்தாங்க. ஆனால் ஒதுங்கிட்டான். எப்போ இந்த மாதிரி பேசலையோ, இன்னும் இது வரைக்கும் பேசலை. எத்தனையோ வருஷமாச்சு, இன்னும் பேசுனது கிடையாது. ஆனால் ரொம்ப தொல்லைங்க. எப்போ பார்த்தாலும் அவங்களோட விஷயத்தில் பூந்த, அவன் விஷயத்தில் ரொம்ப இது பண்ண, அவள் இயற்கையான ஆள் இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் தேடுறது அவள் சரியான ஒரு பொறிக்கை. அவளை நீங்கள் சினிமாவில் எப்படி எடுத்துகிட்டு போட்டிங்கன்னு கூட தெரியல. ஆனால் அவள் சினிமா நடிகர் இல்லை. நான் பார்க்காதீ, அவள் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். இந்த மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் கூட இது இல்லை. அவள் நடத்த சரியில்லாதவ, ரொம்ப போக்கு சரியில்லை. ஆனால் சும்மா மகன் ஜார்டனுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவன் இயற்கை இல்லாதவனு. அவள் தேடுறதெல்லாம் வேறு மாதிரி ஆள். போக்கு சரியில்லாத ஒரு போக்கு இல்லாத பொம்பளை, சரியான தெருப்பொறுக்கி அவள். அவ்வளோதான், எனக்கு சொல்ல முடியல. அவளை தயவு செஞ்சு நடவடிக்கை எடுத்து எதுலையாச்சும் பிடிச்சி அடைச்சி போட்டுருங்க. அவள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்லிட்டேன். உயிரோடு இருக்குள்ள ரொம்ப தொல்லைங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம சீக்கு. என் மகன் எவ்வளோ பிரச்சனை. வேலை இடத்துல போனால், வேலை இடத்துலேருந்து எங்கே போனாலும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன இது நேரடியாக இருந்தால் நான் என்ன செய்வேன்னு தெரியாது. அவளை சொல்லி வைக்கிறேன். நான் உயிரோடு இருக்குள்ள அம்மா, என் மகனை பற்றி எனக்கு தான் எவ்வளோ வேதனைப்படுறேன். அந்த நேரத்தில் தாய் நான் பார்த்துட்டு எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கி தாங்க முடியாதவங்கள சொல்கிறேன், தயவு செஞ்சு அவளை நடவடிக்கை எடுத்து என்ன செய்யணுமோ செஞ்சுருங்க அவளை. இன்னொன்று நான் சொல்கிறேன், அவள் எனக்கு வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் கொடுத்தாலோ, அவள் என்னென்ன வாழ்க்கை கஷ்டங்கள் எனக்கு கொடுத்தாலோ,
ஷார்ட் ஃபிலிம் இல்லாதது, அது எனக்கு கடவுள் இருக்கார். நான் யார் போய் நான் சான்ஸ் கேட்கணும், கண்டிப்பாக எனக்கு கடவுள் யாராச்சும் வச்சுருப்பாரு சினிமா இந்தியாவில். எங்கே போனாலும் கடவுள் எனக்கு உதவி இருக்குது. எனக்கு சினிமா சான்ஸு கிடைக்கக்கூடாது, நான் நல்லா வந்துடக்கூடாது, நான் பீனஸ் சர்ஜரி பண்ணி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஆம்பளையாக வந்துடக்கூடாது, புகழாக ஆயிடக்கூடாது, வாழ்க்கையில் நல்லா வந்துடக்கூடாது. அவன் நினைக்கிற எண்ணம் ரொம்ப அழுக்கு. ரெஜினா கேசன்ட்ரா மனசில் ரொம்ப அழுக்கு, ரொம்ப ஒரு கொச்சமான ஒரு எண்ணம் அவளுக்கு வந்து. அப்புறம் ரெஜினா கேசன்ட்ரா, நீ யாருக்கெல்லாம் வந்து உன் செக்ஸை போய் விற்றியோ, நீ அவனை போய் பிரதர் சிஸ்டர்னு கூப்பிடு. நான் பிரதர் சிஸ்டர், நான் உனக்கு அந்த உறவு கொடுக்க கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் உறவு நான் உனக்கு கொடுக்க கிடையாது. மூஞ்சி முகரெல்லாம் உடச்சி விட்டு போயிட்டு இருப்பேன். உனக்கு நான் கொடுத்த உறவு மனைவி. ஆனால் நீ வந்து நான் இருக்கை நேச்சுரல் பீனஸ் இல்லாதனால, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஆம்பளைனால நீ என்னை கீழே போட்டு மென்டலி வவுண்ட் பண்ணிட்ட. நீ அவ்வளோ கேவலப்படுத்தியிருக்க. ஒரு 5 இயர்ஸ் கிட்ட நீ இன்னும் வரைக்கும் கூட டைரெக்டாக நீ பேசுனது கிடையாது. இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நீ பேசினா கூட நான் உன்னோட கம்யூனிகேஷனை எப்பயுமே நான் பிளாக் பண்ணிடுவேன். உன் மூஞ்சி முகம் எப்போ கூட எனக்கு இஷ்டம் இல்லை. நீ எந்த சினிமா பண்ணால் கூட எனக்கு விருப்பம் இல்லை. உன் மூஞ்சை பார்க்க, உன் பேரை கேட்க, உன் பேரை சொல்லக்கூட எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு என்னோடய வாழ்க்கையில். நான் வந்து கஷ்டப்பட்டு பார்ட் டைம் வேலை பண்ணி லூப்ரிகன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு உனக்கு வந்து பிரா அண்டர்வேர் வாங்கி கொடுத்து, க்ளோத்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து, மலேசியாவிலேருந்து உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து, கஷ்டப்பட்டு காசு இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுத்து, நீ எனக்கே நீ கெட்டதை பண்ணுற. நீ இயற்கை ஆம்பளை தேடுற உன் முகர கட்டைக்கு என்ன மாதிரி ஒரு நல்ல ஆம்பளையும் நீ கீழ்படுத்துகிற. ஒரு நல்ல பொம்பளை எனக்கும் அவனுக்கு பீனஸ் இருக்கா, பீனஸ் ஷார்ட்டாக இருக்கா, லாங்காக இருக்கா, அவன் பிள்ளை கொடுக்க முடியுமா, கொடுக்காதா, அவன் பணக்காரனா, நல்லா ஃபிட்டாக இருக்கானா, ஹென்சமாக இருக்கானா, ஒரு நல்ல பொம்பளை அதை பார்க்க மாட்டா. இவன் நல்லவனா, கடைசி கால வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்குவானா, கஷ்ட நத்தத்தில் ஷேர் பண்ணுவானா, நம்மளை நல்லா வச்சுருப்பானா, நம்ம கஷ்டத்துக்கு உதவி செய்வானா, நம்ம நல்லா இருக்கும்போது கூட இருப்பானா, அதை தான் பார்ப்பான் தவிர இந்த மாதிரி விஷயம் பார்க்க மாட்டான். நீ என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. நான் ஒன்று சொல்கிறேன், நீ அடிப்பட்டு சாவணும். நீ எதில் சாவுறியோ எனக்கு தெரியாது. கடவுள் உனக்கு ஒரு இறப்பு வச்சுருப்பாரு. நீ அடிப்பட்டு சாவணும். நீ ஒரு தெலுங்கு ஆக்டரை போட்டுக்கிட்டு இருப்பிய வீணாக போனவன், அவனும் சரி அடிப்பட்டு செதறி போகணும். எவனும் சரி என்னோடய விஷயத்துக்கு ரிலேட் கிடையாது. அவங்கெல்லாம் யாரோ எவரு மூணாவது ஆள். நீ என்னை இப்படி பண்ணனால எல்லா தமிழ் இந்தியன் ஆக்ட்ரஸ் எல்லாம் ஒரு சில பேரை நான் வெறுக்கிறேன். வாழ்க்கையிலே நான் வெறுக்கிறேன். உங்களை பார்க்கலே எனக்கு வெறுப்பு வருது. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நான் வெறுக்கிறேன், ஒன்றையும் சேர்த்து வெறுக்கிறேன். ரெஜினா கேசன்ட்ரா நான் சொல்கிறேன், நீ என் வாழ்க்கையில் வரக்கூடாது, உன் பேரை நான் கேட்கக்கூடாது. உன் இறப்பு செய்தி நீ அடிப்பட்டு செதறி போகணும். நீ அனாதை பணமாக சாகணும். உன்னை எவனும் கல்யாணம் பண்ணக்கூடாது. இயற்கை ஆம்பளை நேச்சுரல் மேன் எவனும் உன்னை மேரிட் பண்ணக்கூடாது. அப்படியே மேரிட் பண்ணாலும் நீ நாசமாக போகணும். அதுதான் எனக்கு வேணும். இந்த ப்ரேயர் எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்டுட்ருக்கேன். என் வாழ்க்கையில் அது வேணும். நான் ரொம்ப மென்டலி பவுண்ட். மலேசியாவில் கூட வெளியில் சரி எனக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி என்னை ட்ரீட் பண்ணதில்லை. என்னை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு என்னோடய கம்யூனிகேஷனை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். நீ வந்து என்னை தொந்தரவு அவ்வளோ மனவேதனை எனக்கு கொடுத்துருக்கு. நீ எனக்கு என்னென்ன கொடுத்தியோ கஷ்டங்கள் எல்லாம் இறைவன் பார்த்துருக்காரு. அத்தனை தொந்தரவுகளும் நீ டபுள்ஸாக ரிசீவ் பண்ணணும். நீ சாவும் போத நீ சாவறதுக்கு முன்னே நீ டபுளாக ரிசீவ் பண்ணணும். நீ செத்த பிறகு கூட நீ அதை ரிசீவ் பண்ணணும். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். நீ அழியணும். ரெஜினா கேசன்ட்ரா அழியணும். நீ அழிஞ்சாதான் சரி. உனக்கு இறப்பு எப்போன்னு இறைவன் வச்சுருப்பாரு. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ப்ரேயரில் இறைவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். நீ அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்க. காசு இல்லாமல் ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணி உனக்கு புடவை, உனக்கு பிரா, உனக்கு அண்டர்வேர், ஒரு ஒரு ஹஸ்பண்டாக உனக்கு வாங்கிட்டு வந்து நீ எனக்கு பொண்டாட்டியாக நான் அன்பு கொடுத்தேன் பாரு. அது நான் எப்பயுமே நான் ஜென்டில்மேன். நான் உன் உடம்பு கூட தொட்டது கிடையாது. உனக்கு கூட செக்ஸ் கூட நான் பண்ணது கிடையாது. நீ கண்டவனுக்கு போய் உடம்பு கொடுத்துருக்க செக்ஸ் பண்ணிக்க. நீ பொம்பளையாச்சு. உன்னை வளர்த்தாங்களா உன் அப்பா அம்மா, அவங்க தான் ஷேம்ஃபுல் படணும் உன்னை இந்த மாதிரி ஒரு பொம்பளையை பெற்றதுக்கு. நான் இப்போ சொல்கிறேன், நீ எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்க எனக்கு. நீ மற்ற ஆளுங்களை வச்சு என் இமெயிலை வச்சுக்கிட்ட, பேஜில் பூந்துக்கிட்ட, நீ பண்ணுற ஒவ்வொன்றும் நீ அனுபவிப்ப. என் அம்மா உயிரோடு இருக்கும் போது பேசிட்டாங்க, நான் உன்னை சினிமாலையும் பார்க்கக்கூடாது. நீ எந்த சினிமா பண்ணாலும் என்றைக்குமே உருப்படாது. உனக்கு சினிமா சான்ஸு கிடைக்கவே கூடாது. நீ எவ்வளோ எனக்கு வந்து நோ டைம் சொன்னேன் ஷார்ட் ஃபிலிமுக்கு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். அடுத்த நாட்டிலேருந்து வரேன், ஒரு சான்ஸ் கேட்க வரேன். ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஆம்பளை எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் காசுக்கு, சர்ஜரிக்கு. நான் சர்ஜரி பண்ணப்போ, சென்னையில் சர்ஜரி பண்ணப்போ நீ என்ன ஏதுன்னு கூட வந்து என்னை எட்டி பார்க்கல. லண்டனில் பிடுங்க போயிட்டேன். லண்டனில் மாப்பிள்ளை தேடுறியா? எவனும் உனக்கு பிடுங்குற வாழ்க்கை கூட கொடுக்க மாட்டேன். நீ நாசமாக போகணும். அனாதையாக நீ சாகணும். சினிமா சான்ஸ் இருக்கக்கூடாது. அப்படியே சினிமா சான்ஸ் உனக்கு கிடைச்சாலும் அது உருப்படக்கூடாது.
என் ஒவ்வொரு கஷ்டமும் நீ அனுபவிக்கணும். அப்போ தான் என்னோடய வேதனை, என்னோடய வலி, நான் டிரான்ஸ்ஜெண்டர் ஆம்பளை நேச்சுரல் பீனஸ் இல்லைன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறல, இந்த பைப் மாதிரி இமேஜ் போடுறது இன்ஸ்டாகிராமில் கொச்சப்படுத்துறது, நான் டிரான்ஸ்ஜெண்டர் ஆம்பளை ஒரு டிரான்ஸ் உமனை தான் கல்யாணம் பண்ணுங்க. எந்த சட்டம் அப்படி இருக்குது? எந்த சட்டத்துலையும் அப்படி கிடையாது. அவங்கவுங்க ஆசை, அவங்கவுங்க மனசை பொறுத்து இருக்குது, அவங்கவுங்க வாழ்க்கை. நீ எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்க அத்தனையும் நீ அனுபவிக்கணும். ரெஜினா கேசண்ட நாசமாக போகிறது, அழிகிறது, கஷ்டப்படுறது, ஃபுட் இல்லாமல், ட்ரெஸ் இல்லாமல், மணி இல்லாமல், சினிமா சான்ஸ் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் ஒவ்வொரு நியூஸும் என் காதுக்கு வரணும். எங்கே இருந்தாலும் சரி நான் கடவுளுக்கு நீ பேன் பண்ணி நான் ப்ரே பண்ணி கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். நீ அழியணும். என் மன வேதனை